ஹலோ சேனல் 5 சினிமா வியூவர்ஸ், திஸ் இஸ் கிருஷ்ணா ஹியர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்வியஸாக இது படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற செக்மெண்ட் தான். இன்றைக்கி ரிலீஸ் ஆகியிருக்கிற குபேரா அப்படிங்கிற படத்துடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஒரு பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த படத்துடைய டைரக்டர் சேகர் கமுலா அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திராவை சேர்ந்த ஒரு டைரக்டர் தான். அவர் பார்க்கும்போது தனுஷ் இங்கேருந்து அங்கே அவர்கிட்ட போய் வந்து ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு, அது நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கெட்டப்பில் ஒரு பிச்சைக்காரனாக வந்து இந்த படத்தில் நடிக்கிறாரு. அப்படிங்கும்போது இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து தனுஷ் ரசிகர்கள் மத்தியில் மட்டும் இல்லாமல் ஓவராலாக தமிழ் ஆடியன்ஸ்கிட்டே வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. என்ன எப்படி வரப்போகுது இந்த படம் அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் ஒரு சின்ன பயம் வந்து இருந்துச்சு. என்னதான் ஒரு அந்த தெலுங்கு டைரக்டர் அப்படின்னா அந்த அளவுக்கான ஒரு மசாலா அந்த மாதிரியான ஒரு படமாக வந்து இருந்துருமா, இல்லை இது எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இருந்துச்சு. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா படத்தில் இந்த மசாலா எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரியான எலமெண்ட்ஸ் வந்து எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் முதல் எடுத்த உடனே வந்து வச்சிட்றேன். ஸோ ஆப்வியஸாக அந்த ஒரு பயம் இல்லாமல் இந்த படத்தை நீங்கள் போய் தேட்டரில் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து இங்கே சொல்லிடுறேன். ஸோ படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெய்லர் டீசர் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு கணிப்பு வந்து இருந்திருக்கும் இல்லையா. அந்த கெஸ் படி இந்த ஒன்லைன் வந்து கரெக்ட் தான். எதுவுமே இல்லாமல் ஒரு பிச்சைக்காரனாக தான் வந்து தனுஷ் அவர்கள் வந்து இருக்கார். அவரை ஒரு பணக்காரங்களோட பினாமியாக யூஸ் பண்ணுறதுக்கு நாகார்ஜுனா வந்து வராரு. யார் சைட்லேருந்து, வில்லன் சைட்லேருந்து நாகார்ஜுனா வந்து வராரு. அங்கேருந்து தனக்கு ஆபத்து அப்படிங்கிறது தெரியாமலே தனுஷ் வந்து தப்பிச்சிட்றாரு. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் வந்து இந்த படத்துடைய கதை. கடைசி வரையும் அவர் ஓடிக்கிட்டே இருக்காரா, இல்லை அவர் என்ன முடிவு எடுக்க போகிறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த கதையை வந்து எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்காங்கிறத தாண்டி இந்த கதைக்குள்ளே என்னென்ன சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக பட்டுச்சு. ஏன்னா முழுக்க ஒரு பிச்சைக்காரனாக இருக்கக்கூடிய தனுஷ் அவர்களை கொண்டு வந்து நடிக்க வச்ச ஒரு படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இல்லையா. அவரை ஒரு பினாமியாக நடிக்கிறதுக்காக கூப்பிட்டு வரக்கூடிய ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறனால அந்த காசு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்பிளைனுங்கிறத தாண்டி அது சராசரி மனிதர்களோட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒரு ப்ளே வந்து பண்ணுது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக சூப்பராக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த அடித்தட்டு மக்கள் இருக்காங்க இல்லையா, அடித்தட்டுக்கும் கீழே இருக்கவங்க தான் வந்து அந்த பிச்சை எடுக்கிறவங்க, அவங்களாம் அவங்களோட அந்த வாழ்க்கை வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலே இருந்து பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்துச்சு நமக்கு. பிச்சைக்காரன் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஆல்ரெடி ஒரு பணக்காரனாக இருப்பார். அப்படி அவர் அங்கே போகும்போது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து மாறும். இங்கே அவங்களோட ஷூஸில் இருந்தே நம்ம இந்த விஷயத்தை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சூப்பராக காட்டியிருந்தாங்க. அது உண்மையிலேயே நிறைய இடங்களில் ஒர்க் ஆகிருந்துச்சு. நம்மளால் அந்த பெயினை வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அந்தளவுக்கு கன்வே ஆச்சு நமக்கு அப்படின்னு சொல்லலாம். தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் நான் அந்த மனுஷனை மென்ஷன் பண்ணாமல் போகவே முடியாது இந்த வீடியோவில். ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஆக்டிங்கை வந்து அவர்கிட்ட இருந்து எதிர்பார்த்துருக்கலாம். இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக அது வந்து என்ன சொல்கிறது, டிசப்பாயிண்ட்டே ஆக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் தனுஷ் அவர்களோட ஆக்டிங். ஏன்னா நம்ம ரொம்ப நாளாக அவரை ஒரு மாதிரி மாஸ் காமிச்சோ இல்லை டைலாக் பேசியோ அந்த மாதிரியே வந்து பார்த்துட்டோம். ஒரு பயந்து ஐயோ அடுத்து என்ன ஆகுமோ, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டராக நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நம்ம இண்டஸ்ட்ரியில். கடைசியாக வந்த ராயனில் கூட ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் அண்டர் ப்ளே பண்ணி எனக்கு எதுவுமே தெரியாதுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அடுத்து டோட்டலாக பழைய மாதிரி வந்து தான் மாறி இருக்கும் படம். ஆனால் இந்த படத்தில் முழுக்க அவ்வளோ இன்னசென்ஸ் வந்து தெரியுது. அவர் பேசுகிற ஒவ்வொரு டைலாக், ஒவ்வொரு ஆக்ஷன், அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாத்துலேயுமே அந்த கேரக்டராக தேவா அப்படிங்கிற கேரக்டர் தான் வந்து அவரோட பேர். அந்த தேவாவே வந்து வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நம்ம ஆடியோ லான்ச்சில் நிறைய இடத்துல பார்த்துருப்போம். இது ஒரு தவம் மாதிரி, அந்த பிச்சைக்காரனாவே வந்து என்னை மாற்றிருந்தார் டேரக்டர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பார். லிட்ரலாக அந்த விஷயத்தை வந்து டேரக்டர் பண்ணி காட்டியிருக்காரு. இங்கே அவர்கிட்ட அவரோட பொட்டன்ஷியலை வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணி வேலை வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். படத்தில் எங்கேயுமே நமக்கு தனுஷ் தெரியல, தேவா தான் தெரிகிறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த பக்கம் தனுஷ் இந்த அளவுக்கு பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே நாகார்ஜுனா அவருடைய கேரக்டர், அவர் என்னடா இதுக்கு ஒரு பெரிய ஸ்டார் வந்து இருக்கும்போது இன்னொரு பெரிய ஸ்டார் வந்து இருக்காங்களே, யாருக்கு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து பயங்கரமாக கொடுப்பாங்க, யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது, நான் ரெண்டுமே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய கேரக்டர் ரைட் பண்ண விதம் வந்து ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அவரோட கேரக்டர் ஆர்க் இங்கேருந்து போய் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே வர அந்த ஒரு டைமென்ஷன் இருக்குது பாருங்கள், நம்ம படத்தில் பார்க்கும்போது உண்மையிலேயே சூப்பராக வந்து ஒர்க் ஆகிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஷிஃப்ட் ஆகிற விஷயத்தையும் அவர் சூப்பராக ஹேண்டில் பண்ணி நம்மக்கிட்ட கன்வே பண்ணியிருக்காரு. ஓகே, இங்கே வந்து இவருக்கு இது நடக்குது, இவர் இப்படி ஃபீல் பண்ணுறாரு, இதுக்கப்புறம் இது நடக்க போகுது, இவர் இது பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அந்தளவுக்கான
சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்ல இவங்க 2 பேருக்கு இருக்கும்போது ராஷ்மிகா மந்தனா வந்து இந்த படத்தில் இருக்காங்க. நான் லைட்டாக பயந்தேன். ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு க்யூட் பர்ஃபார்மன்ஸோ இல்லை க்யூட் எக்ஸ்ப்ரெஷன்ஸோ ஒரு டான்ஸோ ஒரு விஷயமோ இந்த லவ் சீன்ஸோ இதெல்லாம் வச்சு இந்த படத்தோட அந்த ஒரு ஃபீலை வந்து கெடுத்துருவாங்களோ, படத்தை விட்டு வெளியே வந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து எனக்கு இருந்துச்சு படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி. ட்ரெய்லர் பார்த்தப்பே அந்த பயம் பாதியாக குறைஞ்சிருச்சு அப்படின்னு வைங்களேன். இந்த படத்தில் வந்து சுத்தமாக அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பர்ஃபார்மராக நம்ம ராஷ்மிகா மந்தனா வந்து பார்க்கலாம். படம் முழுக்க அவங்க என்ன சொல்கிறது, அந்த லவ் சீன்ஸோ இல்லை வந்து சாங்கோ க்யூட் எக்ஸ்ப்ரெஷன்ஸோ அது எதுவுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் பர்ஃபார்மராக அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சூப்பராக இருந்துச்சு அவங்களோட பர்ஃபார்மன்ஸும். நிறைய சீன்ஸை வந்து அவங்க பர்ஃபார்மன்ஸை எலிவேட் பண்ணி கொண்டு போனது ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அந்த வில்லன் ரோல் ஜிம் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பண்ணியிருப்பாப்புல. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு உண்மையிலேயே ரிச்சான ஒரு எலைட்டான ஒரு கார்ப்பரேட் வில்லன் வந்து என்னென்ன அந்த ஒரு இது இருக்கும் தெரியுமா, டிசையர், எனக்கு வந்து எல்லாமே வேணும் அப்படிங்கிற ஒரு டிசையர் இருக்கும் தெரியுமா, அதை அவர் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸில் வந்து ரொம்ப சூப்பராக காட்டியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அவரை பார்க்கும்போது ஒரு சில சீனில் உண்மையிலே பயம் வந்துச்சு, ஐயோ அடுத்து என்ன பண்ண போகிறாரோ அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஆக்டிங் வைஸ் எல்லாமே சொல்லியாச்சு. அடுத்து மியூசிக் இந்த படத்துக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். தேவி ஸ்ரீ பிரசாத் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு இந்த படத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நம்ம புஷ்பா 2லேயோ இல்லை அதுக்கு முன்னாடி வந்த இதுலேயோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சவுண்டாக ரொம்ப டம்முன்னு அந்த மாதிரியான மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் தான் வந்து படம் ஃபுல்லுமே இருக்கும். பாடல்களும் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெயினாக வரக்கூடியது 2 பாட்டு தான். ஒரு அம்மா சீன் காட்டும்போது ஒரு பாட்டு வந்து வரும். அதுக்கப்புறம் இந்த போய்வா நண்பா பாட்டு ஒன்று வந்து வரும். அந்த அம்மா சீன் காட்டும்போது கூட அது சீனோட தான் அந்த பாட்டு பேக்ரவுண்டில் வருது. போய்வா நண்பா மட்டும்தான் தனியாக டான்ஸ், அந்த டான்ஸ் காட்சிகளோட அந்த பாட்டு வந்து வருது. இந்த 2 விஷயத்தை தாண்டி பிஜிஎம்ஸ் தான் இந்த படத்தை வந்து ட்ரைவ் பண்ணி கொண்டு போகுது அப்படின்னு சொல்லலாம். எல்லா சீன்ஸையுமே பிஜிஎம் ரொம்ப சூப்பராக எலிவேட் பண்ணி காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிடலாம். அந்தளவுக்கு மியூசிக் கச்சிதமாக இந்த ஒவ்வொரு சீன்லேயுமே வந்து போய் உட்காந்துருக்கு. எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் டேரக்டர் கரெக்டாக கேட்டு வாங்கியிருக்காரு அப்படிங்கிறதும் நமக்கு நிறைய இடங்களில் தெரியுது. ஏன்னா டிஎஸ்பி மியூசிக் இந்த இடத்துல ஒன்று போட்டிருப்பாப்லே நேரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கெஸ்ட்லாம் வந்து நமக்கு வருது. ஆனால் அந்த இடத்த பிளாங்காக விட்டு நம்ம எதிர்பார்க்காத இடத்துல ஒரு மியூசிக் வந்து அந்த சீனையே சூப்பராக எலிவேட் பண்ணி கொண்டு போகுது. அது உண்மையிலே வாவாக இருக்குது, செமையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாட்டு சொன்னேன் இல்லையா, இந்த போய்வா நண்பா பாட்டு நான் முன்னாடி ரிலீஸ் அப்போவே பார்க்கும்போது இதில் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, இது எப்போ படத்தை விட்டு வெளியே வந்துருவோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இல்லை, படத்தோடையே சிங்காக தான் அந்த பாட்டும் இருக்கனால நம்ம டோட்டலாக ஒரு தாட்டி படத்துக்குள்ளே போயிட்டோம்னா படத்தை விட்டு வெளியே தான் வந்துட்டோம். கடைசி ஒரு தாட்டி படத்துக்குள்ளே போயிட்டோம்னா படம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து அதை விட்டு வெளியே வந்து ஓ ஆமாம் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியலைஸ் வந்து ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். படத்துக்குள்ளேயே எந்த அளவுக்கு கொண்டு போக முடியுமோ அவ்வளோ சூப்பராக ட்ரைவ் பண்ணி கொண்டு போயிருக்கார் டேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். என்னடா பயங்கர பாசிட்டிவ்ஸாக சொல்லிட்டு இருக்கீங்க, படத்தில் நெகட்டிவ் அப்படிங்கிறது எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்க தான் செய்யுது, அதை நம்ம தவிர்க்க முடியாது. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேகியாக வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு பர்சனலாக அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பெரிய படம் தான். ஃபஸ்ட் ஹாஃபில் ஏன் லேகியாக ஃபீல் ஆச்சுன்னா அடிக்கடி எப்படா இன்டர்மிஷன் வரும், இவ்வளோ நேரம் போயிடுச்சு இன்னும் இன்டர்மிஷன் வரலையா, இந்த இடத்துல வருமா அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுக்கு யோசிக்க தோணிடுது. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகாக ஃபீல் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஒரு சில சீன்ஸை வந்து கட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிறது, எந்த சீனே முழுசாக அந்த சீனை அப்படியே தூக்க சொல்ல, ஒரு சீன் இருக்குது அதை கொஞ்சம் இழுத்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து ஆச்சு. ஆடியன்ஸு கன்வே பண்ணணும், இந்த இடத்துல இங்கே சென்டிமெண்ட் உட்காரணும், இவங்களை இவ்வளோ பண்ணோம்னா தான் அதுக்கப்புறம் இவங்களோட சென்டிமெண்ட் வந்து உட்காரும் அப்படிங்கிற மாதிரி எல்லா சீனையும் கொஞ்சம் இழுத்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அதை ஷார்ப்பாக அங்கேயே கட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த லென்த் வந்து ஃபீல் ஆகிருக்காதோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. மேபி இப்போது இது முழுக்க ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ், ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கான எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு அது கன்வே ஆகணும்னா இந்த அளவுக்கான லென்த் தேவை தான் அப்படிங்கிற ஒரு விஷயமும் எனக்கு தோணுச்சு. ஸோ நிறைய பேருக்கு லேகியாக ஃபீல் ஆகிருக்க வாய்ப்பில்லை. எனக்கு பர்சனலாக இவ்வளோ காட்டியிருக்க வேணாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்க அப்படின்னா அது விறுவிறுன்னு போயிடுச்சு. இது என்ன ஆக போகுது, எப்படி கொண்டு போய் முடிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஹைக்கு போய்கிட்டு இருக்கும்போது படம் பொசுக்குன்னு முடித்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எனக்கு தோணுச்சு. என்னங்க அவ்வளோதான் நான் முடிச்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து வந்துச்சு. நம்ம என்னென்னமோ எதிர்பார்த்து வச்சுருப்போம், இது இப்படி போக போதா, இதுக்கப்புறம் இவ்வளோ பெருசாக போக போதா, என்ன நடக்க போகுது அப்படிங்கும்போது சிம்பிளாக இப்படி முடிஞ்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு ஒரு அரமனதாகவே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த படம் முடியும் போது. அந்த ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்ட் பண்ணுற மாதிரியான ஒரு காட்சி வந்துருந்துச்சு. ஏன்னா ப்ரீ கிளைமேக்ஸில் நடந்த நிறைய விஷயத்துக்கு அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பதிலே வந்து தெரியல. ஓப்பனன்ஸ் வந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இப்போ ஒரு கொஸ்டின் நமக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வைங்களேன், அதுக்கு அடுத்தடுத்து ஒரு 10 கொஸ்டின் வந்து அப்படியே பின்னாடி வந்துடுது. அந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லாமே இந்த கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப ஓப்பனாக முடித்த மாதிரி தான் வந்து எனக்கு இருந்துச்சு. இப்போது நாகார்ஜுனா கேரக்டர் ஆர்க்கு சொன்னேன் இல்லையா, அந்த ஆர்க்கே வந்து ஒரு இடத்துல முடிச்சிருப்பாங்க. அது முடிஞ்சதும்
அது கம்ப்ளீட்டாக முடிஞ்சுதா ஓகே அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி எந்த விஷயமே வந்து சொல்லலை. அது சொல்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் வந்து எடுத்துருக்கணும், இல்லை மேக்ஸிமம் 1.5 நிமிஷம் போதும். அந்த ஒரு விஷயத்த பண்ணாமல் டேரக்டர் கடந்து போயிருக்காரு. இது ஏன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நார்மலாக நம்மளே இல்லை ஆடியன்ஸே புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரா அப்படிங்கிறது தெரியல. நம்ம யோசிச்சு பார்த்து நம்மளா ஒரு முடிவுக்கு தான் ஓகே இதுக்கப்புறம் இது நடந்திருக்கும், இதுக்கப்புறம் இது நடந்திருக்கும், இப்படி நடந்திருக்கும்பா அப்படின்னு சொல்லி நம்மளா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி விட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இது ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸுக்கான படம் அப்படிங்கிறனால இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு விஷயம் பண்ணீங்க இல்லையா, கொஞ்சம் எலாபரேட் பண்ணி அந்த சீனை எக்ஸ்பிளைன் பண்ணீங்க இல்லையா, இந்த கிளைமேக்ஸுக்கு அப்புறமும் அந்த மாதிரி ஒரு சீன் இருந்திருக்கணும். ஏன்னா கிரெடிட்ஸ் ஓடும்போது ஒரு சீன் வந்து வருது, அது கூடயே ஒரு 2 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபீல் வந்து எல்லாருக்கும் வந்திருக்காது, ஒரு கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபையான ஒரு ஃபீல் வந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு மிஸ் ஆன மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுச்சு. அந்த ஒரு இன்கம்ப்ளீட் ஃபீல் வந்து கிளைமேக்ஸில் வந்து இருக்குது. அவங்க ஒரு எண்டிங் கொடுத்துருக்காங்க, அதை தாண்டி நிறைய கேள்விகள் வந்து எனக்கு பர்சனலாக வந்துச்சு. ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு கேள்வி ஆரம்பிச்சதுன்னா 10 கேள்வி வரத்தான் செய்யும். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஓப்பன் எண்டாக விட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ இது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு பார்த்தீங்க, இந்த மைனஸ் இதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இல்லை எனக்கு அப்படி இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான, கண்டிப்பாக தேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு படமாக குபேரா வந்து இருக்கும். கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் போய் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரீவிசிட் பண்ணக்கூடிய ஒரு படமாகவும் குபேரா வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பயங்கரமாக என்ஜாய் பண்ணி விசில் அடிக்கிற காட்சிகள்லாம் இல்லையா தனுஷுக்கு, அவ்வளோ மாசான சீன்ஸ்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் மாஸ் பண்ணலை. அவர் பண்ணுற விஷயம் ஒரு சில இடத்துல மாசாக இருக்கும், விசில் அடிக்கக்கூடிய சீன்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். ஆனால் என்ஜாய் பண்ண பயங்கரமாக ஒரு ஸ்டார் மெட்டீரியலாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. அவர் கேரக்டராகவே தான் இருப்பார். ஆனால் அந்த இடத்த நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த மாதிரியான ஒரு படம் தான் குபேரா உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். எத்தனை பேர் படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூஸ் அண்ட் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்படி நீங்கள் இன்னும் படம் பார்க்கல அப்படின்னா இந்த ரிவ்யூக்கு அப்புறம் நீங்கள் அந்த படத்தை பார்க்கும்போது வேறு மாதிரி ஒரு படமாக வந்து தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிட்டு இங்கேருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். ஸோ இன்னொரு ஆதமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா. சைனிங் ஆஃப். பாய்.